என் பேர் வந்து சங்கீதா. நான் டப்பிங் யூனியன்ல வந்து 2016ல இருந்து என்னோட சினிமா கரியர் டப்பிங். ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா, டப்பிங் யூனியன்ல நான் மெம்பரா இருக்கேன். 2017ல வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடக்குது. அது கண்டினியூவா 2020 வரைக்கும் போச்சு சார். ஷாஜின்றவர் வந்து என் கூட செக்ஷுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஒர்க் நிறைய கொடுக்குறேன்னு சொல்லி வெர்பலா அதுலேருந்து ஹராஸ் பண்ணி அப்புறம் மேலே கை வச்சாரு. ஸோ இது தொடர்பாக வந்து நான் டப்பிங் யூனியனில் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன். அப்போ வந்து தலைவர் வந்து ராதாரவி, செக்ரட்டரி வந்து கதிரவன் பாலு, ட்ரெஷரர் வந்து ஸ்ரீனிவாசன் மூர்த்தின்னு சொல்லிட்டு 3 பேர் அவங்க தான் இருந்தாங்க போஸ்டிங்கில். ஸோ நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது அவங்க வந்து என்னோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் வந்து ஷாஜிக்கு கால் பண்ணி என்ன பேசினாரு தெரியாது, திரும்ப எனக்கு லைனுக்கு வந்துட்டு நீங்கள் இனிமேல் அவரோட ஸ்டுடியோக்கு போகாதீங்க, அவரும் உங்களை இனிமேல் ஸ்டுடியோ ஒர்க்கு கூப்பிட மாட்டாருன்னாரு. நான் சொன்னேன், அவர் வந்து என்னை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன், ஸோ பீயிங் எ செக்யூரிட்டி யூ ஷுட் டேக் த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பினாரு. நான் சொன்னேன், சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னா நான் லீகலாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் லீகலாக போனீங்கன்னா உங்களை வந்து நான் யூனியன்லேருந்து டப்பிங் யூனியன்லேருந்து டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து கேட்டேன், சார் அவங்களோட ஒய்ஃபும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் தான், அவங்க பேர் ரேணுகா, சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் டப்பிங், ஓகேங்களா? ஸோ அவங்க மேலே வந்து ஷாஜி வந்து உங்கள் ஒய்ஃப் மேலே ஷாஜி கை வச்சாங்கன்னா அப்பயும் இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்களா சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா எதுவுமே எனக்கு ஃபர்தராக பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இமெயில் கான்வர்சேஷன் தான் த்ரூ யூனியன். நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டேன் யூனியனில் வந்து. அப்போ கோவிட் டைம்னால வந்து லாக்ல எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸில் இருந்ததுனால ஒன்ஸ் ரீஓப்பன் ஆன உடனே என்னை யூனியனுக்கு வர சொன்னாங்க. நான் வந்து யூனியனுக்கு வரமாட்டேன்னு சொல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு, பட் நான் என்னோட அட்வொகேட்டோட தான் வருவேன்னு சொன்னேன். ப்ளஸ் நான் உள்ள என்ட்ரானதுலேருந்து போகிற வரைக்கும் எனக்கு ஃபுல் வீடியோ வந்து ரா ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐசிசி கமிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தேன். யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இந்த மாதிரி இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கெலாம் அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. எனக்கு ரிப்ளை பண்ணாமல் வந்து உங்கள் கேஸை வந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூனியனில் இருக்கிற சில அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற பீப்பிள்லாம் எனக்கு கால் பண்ணி ஒரே த்ரெட்டனிங், என்ன லீகலாக போனால் கேஸ் நிற்காது, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க எனக்கு கொடுங்க, அது நான் எங்கே சப்மிட் பண்ணணுமோ அங்கே சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் லீகலாக போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்னர் பண்ணி எனக்கு எந்த வேலை வாய்ப்பும் இல்லை சார். ரொம்ப 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 கஷ்டத்தில் இருந்தேன். சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஃபுல் டப்பிங்க்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ப்ராப்ளம் அந்த டேலேருந்து என்னால் சர்வேயில் பண்ண முடியல. 4.5 வருஷம் நான் ஆகுது சார். இப்பதான் எனக்கு வந்து ஜட்மெண்டே வந்தது. நான் 2020ல இருந்து போராடிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ஜட்மெண்ட். என்ன ஜட்மெண்ட் வந்திருக்கு? ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 6 மாசம் வந்து சிறை தண்டனை. யாருக்கு? ஷாஜிக்கு. அப்புறம் வந்து 3 செக்ஷன்ல வந்து போட்டிருந்தாங்க. செக்ஷன்ஸ் எனக்கு தெரியல. கேஸ்ல இப்ப ஜெயிச்சிட்டீங்க? ஆமா சார், ஜெயிச்சிட்டேன்.